நாச்சியா, நாச்சியா. என்ன இளவஞ்சி ஐயா, இன்னைக்கு என்ன உங்க அத்தை விசேஷமா சமையல் பண்றாளா? சமையல்கிட்ட விட்டு வரமாட்டேங்கிறா. ஐயா, இன்னைக்கு ஏன் சமையல் இல்ல, உங்க மருமக சமையல். அப்படியா? இளவஞ்சி சமையலா? அப்ப இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா? ஏம்மா, கார்த்திகை சரவணன் வந்து சாப்பிடல? போய் கூப்பிட்டு வாமா. என்னம்மா, போய் கூட்டிட்டு வா. என்னாச்சு? என்னாச்சு இளவஞ்சிக்கு? ஏன் பதில் பேசாம நிக்கிறா? இல்லைங்கய்யா, பசங்களுக்கு பசி இல்லையா, அதனால அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. எப்பவுமே பசிச்சு சாப்பிடறதா நல்லது, இல்லைன்னா ஜீரணமாகாம போயிடும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, பசியெல்லாம் இருக்குதா. உங்க பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, அதனாலதான் அவங்க சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னன்னாச்சு இதெல்லாம்? அவங்க கிடக்கானுங்க, நீங்க வந்து சாப்பிடுங்கய்யா. என்னன்னாச்சே சொல்ற? பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது? இளவஞ்சி, ஐயா, போய் சரவணனையும் கார்த்திகையும் கூட்டிட்டு வா. போ. நீ இருமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சாப்பிட வாங்க. எங்களுக்கு பசிக்கலமா. என்னாச்சு உங்களுக்கு? என்னடா இது புது பழக்கம், சாப்பிடாம இருக்கிறது? ஐயா உங்களுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு, வாங்க. மா, தம்பி தான் சொல்லிட்டான்ல, எங்களுக்கு பசிக்கல, நீ போ. உங்களுக்கு சாப்பாடு மேல கோவமா இல்ல ஐயா மேல கோவமா? ஏண்டா, ஐயா உங்ககிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்களை பத்தி குறை சொன்னா கேள்வி கேட்கதான்டா செய்வாங்க. உங்களை ஐயா கேள்வி கேட்டது தப்புன்னு சொல்றீங்களா? அம்மா, ஐயாக்கு எங்க மேல பாசமே இல்லம்மா. நீங்க எங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க, அந்த பாசம் ஐயா கிட்ட இல்லம்மா. டேய், என்னடா இது சந்தேகம்? என்னை விட அதிகமா பாசம் வச்சிருக்கிறது ஐயா தான்டா. நீங்க தான் சொல்லி பெருமைப்பட்டுக்கணும். ஆமாமா, ஐயா அந்த அளவுக்கு எங்க மேல பாசம் வச்சிருந்தா எங்களை நம்பாம யாரோ ஒருத்தர் அந்த பழனி மாணிக்கம் அந்த ஆள் பேச்ச கேட்டு எங்க மேல சந்தேகப்படுவாரா? நான் தான் அந்த பழனி மாணிக்கத்தை கூப்பிட்டு கண்டிச்சனே. எல்லா தப்பும் அவன் மேலதான் ஐயா கிட்ட நான் சொல்லிட்டேன்ல. ஐயா நீங்க சொல்றத நம்பி இருந்தா எங்களை கூப்பிட்டு தெரியாம சொல்லிட்டப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஆமாப்பா, நான் தெரியாம தான் சொல்லிட்டேன். பிள்ளைங்க எந்த தப்புக்கும் ஆளாயிடக்கூடாதுன்னு ஒரு தகப்பன் பிள்ளைங்களை திட்டுறது தப்பா? திட்டுறது தப்பில்ல, ஆனா பெத்த பிள்ளைங்களை சந்தேகப்பட்டா வருத்தம் இருக்கதானே செய்யும். இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. நீங்க எந்த தப்பும் செய்யல, மனசுல எதையும் வச்சுக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா காலையில இருந்து அவங்க 2 பேரும் பட்னியா கிடந்திருக்க மாட்டாங்க. காலையில இருந்து பட்னியா? ஆமாங்க ஐயா, நாங்க சாப்பிடலன்னு அம்மாவும் சாப்பிடல, எங்களுக்கே இப்பதான் தெரியும். நாச்சியா, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் என் பசங்களை சந்தேகப்படவே மாட்டேன். உங்களை சந்தேகப்பட்டதுக்காக காலையிலிருந்து நீங்க சாப்பிடாம பட்னி கிடந்திருக்கீங்க. இதுக்கு எனக்கு தண்டனை வேணும். ஐயா. இளவஞ்சி, ஐயா, இதுக்கு நீயே ஒரு தீர்ப்பு சொல்லுமா. நான் ஐயாவோட கண்டிப்பால இன்னைக்கு முழுக்க நம்ம எல்லாரையும் பட்னி போட்டுட்டாங்க. அதனால
அதனால எல்லாரையும் உட்கார வச்சு ஐயா பரிமாறணும். அட இவ்வளவுதானா? இதை விட எனக்கு என்னடா சந்தோஷம் இருக்கு. வாங்கடா. நாச்சரம்மா, நாச்சரம்மா, என்ன நாராயணா? நம்ம பேச்சு கண்ணு போட்டுருக்குமா? ரொம்ப சந்தோஷப்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல செய்தியா சொல்லிருக்க. வா வா வா. வாங்கம்மா. பேச்சி, ஏய், என் பேச்சி கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாராயணா, நீ நம்ம பேச்சிய நல்லா கழுவி வையே. நான் போய் இளவஞ்சி அனுப்புறேன். சீம்பால் கறந்து கொடு. என் செல்லம். இளவஞ்சி, இளவஞ்சி, இங்க வா. என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம பேச்சு இல்ல, அது கண்ணு போட்டிருக்கு. சீம்பால கறக்க சொல்லிருக்கேன். சூடு பண்ணு, சாமிக்கு படைக்கணும். அப்படியாத்த? ஐயோ, நீ போய் பால் சீக்கிரம் கறக்க சொல்லு. இல்லனா பாவம் பேச்சு கஷ்டப்படும். நான் ஐயாவுக்கு போன் பண்ணி சொல்றேன். ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவார். குடு குடு குடு. நான் இதை வச்சிருக்கேன். நீ போமா. போ போ போ. ஹலோ. ஏய், யாரு? இருடி. ஹலோ, யார் பேசுறது? யாரு? சாருவா பேசுறது. நான் பெரியம்மா பேசுறேம்மா. பெரியம்மாவா? சரி பெரியம்மா. குடு 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 குடு. நான் பேசுறேன். இல்ல இல்ல முடியாது. நான் தான் பேசுறேன். சரி குடு. சிப்பா. ஹலோ பெரியம்மா, நான் ரமா பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஐயா இருந்தா போனை கொடுமா. தெரியுமா, அப்பா கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. கங்காக்காவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வீட்ல நானும் சாருவும் தான் இருக்கோம். ஐயா வந்தா சொல்லு, கங்கா ரொம்ப யோகக்காரி. அவளுக்கு கல்யாணம் கூடி வர நேரத்துல நம்ம பேச்சு கண்ணு போட்டிருக்கு. அத ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடு. மறக்காம கங்கா கிட்டயும் சொல்லிடு. சரிங்க பெரியம்மா. என்னடி பேச்சு கண்ணு போட்டிருக்கா? அப்ப சீம்பால் இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். பேசு. என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா, பேச்சு கண்ணு போட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல. சாருக்கு சீம்பால்னா ரொம்ப பிடிக்கும். அதான். உங்களுக்கு இல்லாததா? பெரியம்மா கொடுத்து அனுப்புறேன். பூஜையில வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. சரிங்க பெரியம்மா. சாரு கொடுத்து அனுப்புறாங்களா? ஏரமா, கண்ணுக்குட்டி பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம 2 பேரும் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? பெரியம்மா, சாருக்கு கண்ணுக்குட்டிய பார்க்கணுமா? அங்க வரலாமான்னு கேக்குறா. உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஏண்டி கேக்குறீங்க? உடனே வாங்க, பத்திரமா வரணும். சரிங்க பெரியம்மா, வச்சிடுறேன். என்ன சொன்னாங்க? சொல்லிட்டாங்க. வா போலாம். சரி. இளவஞ்சி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம வீட்டு பசு கண்ணு போட்டிருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அத்தை, இதுல நான் என்ன நினைக்க போறேன்? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இளவஞ்சி, ஐயா வீட்டு மருமகன்னா விவரம் உள்ளவளா இருக்கணும். நானும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தாண்டி கேட்டேன். அத்தை, இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நானும் பள்ளிக்கூடத்துக்கு போனவதா, 10வது வரைக்கும் படிச்சவதா. பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. கோச்சுக்காதடி, சொல்றேன் கேட்டுக்க. வெள்ளிக்கிழமை வீட்ல இருக்கிற பசு கண்ணு போட்டுச்சுன்னா மங்களகரமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அண்ணனுக்கு அப்பான்ற ப்ரமோஷன் சீக்கிரம் கிடைச்சிரும் போல இருக்கே. ஆமாண்டா, இளவஞ்சிக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்.
இன்னொன்னு மறந்துட்டீங்களே, நம்ம வீட்டு பொண்ணு கங்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல? ஏய் வாங்க வாங்க வாங்க. பெரியமா பெரியமா கண்ணுக்குட்டிய பாருங்க. அக்கா கண்ணுக்குட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? பெரியமா எப்ப பிறந்தது? இன்னைக்குதான், காலையில தான். அப்படியா? இன்னைக்குதான் பிறந்திருக்கு. நீங்க தொட்டு அழுக்கு பண்ணாதீங்க. இளவஞ்சி என்ன பேசுற? பிள்ளைங்க ஆசையா தொட வருது, அத போய் தொடாதீங்கன்னு சொல்ற? நீ ஒண்ணு நினைச்சுக்காதடா. பரவாயில்ல பெரியமா, அண்ணி சொல்றதும் கரெக்ட் தான். இப்பதானே பிறந்திருக்கு. ஒன்னதான் பூஜை பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களும் வந்துட்டீங்க. இருங்க, அந்த பூ கொடுப்பா. இளவஞ்சி கற்பூரத்தை காட்டுமா, காட்டுமா. நீ தானே நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக, காட்டுமா, காட்டு. இந்த குடும்பத்தை அழைச்சு வரணும்பா. நீதான்ப்பா எங்களெல்லாம் காப்பாத்தணும் ஆண்டவா. இளவஞ்சி ரமா கிட்ட கொடுமா. கற்பூரம் அணிஞ்சிருச்சு. பரவாயில்ல, ஏத்தி கொடு. அபசகுணமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்தா வாங்கிக்கமா. காமி, வாங்கிக்க. காமி. இளவஞ்சி வாங்கிக்கமா, போய் வாசல்ல ஊத்திட்டு வா. சரி பெரியம்மா, நாங்க கிளம்புறோம். என்னது கிளம்புறீங்களா? வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு சீம்பால் வாங்கிட்டு தான் போனோம். வாங்க வாங்க வாங்க. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த அத்தைக்கு புத்தியே கிடையாது. இவளுங்கள போய் இப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆத்தாடி, இவளுங்களுக்கு இவ்வளவு சீம்பாலா? அம்மா எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க தெரியுமா? அத்தை குடு. ஐயோ அத்தை, குடு இளவஞ்சி குடு. இந்தாம்மா. இந்தா, இதை எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நல்லா கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிடணும். என்ன? பத்திரமா எடுத்துட்டு போங்க. கீழே எதுவும் கொட்டிடாதீங்க. ஏய், ஏண்டி அபசகுணமாவே பேசிட்டு இருக்க? நல்ல வார்த்தையும் உன் வாயில வராதா? ச்சே, நீங்க வாங்கம்மா, வாங்க. நான் உங்களுக்கு சீம்பால் கொடுப்பேனா? உங்க போங்க.
நல்லா ஏமாற போறீங்க. ரமா, எனக்கு சீம்பாலை இப்பவே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஒன்னு செய்வோம், நாமளே இதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு கொஞ்சமா சாப்பிட்டுடுவோம். சரி வா. சீக்கிரம். தொற, சீக்கிரம் தொரடி. திறக்கிறேன். என்னக்கா, ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. ஒருவேளை அண்ணி மறந்து போய் காலி பாத்திரத்தை கொடுத்துட்டாங்களோ? மறந்தெல்லாம் போல, அந்த இளவஞ்சி வேணும் தான் இப்படி செஞ்சிருப்பா. இளவஞ்சி இருக்காளே, ரொம்ப மோசமானவ. சீம்பால நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் வெறும் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இப்பவே போன போட்டு பெரியம்மா கிட்ட சொல்லணும். வேண்டாம்க்கா, நாம தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே இல்லைன்னு பொய் சொல்றோன்னு அந்த இளவஞ்சி சொன்னான்னு சொல்லுவா. அடுத்த தடவை இளவஞ்சியின் கண்ணுல மாட்டினா நல்லா கேட்கணும். வரட்டும். சரியான லூசா இருப்பா போல இருக்கே. திடீர்னு நல்லவ மாதிரி பேசுறா, அப்புறம் வில்லி மாதிரி ஆயிடுறா. ஹலோ, யாரு? நான் பெரியம்மா பேசுறேம்மா. நான் ரமா பேசுறேன் பெரியம்மா. சீம்பால் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பெரியம்மா. சீம்பால் நல்லா இருந்தது, நாங்க சாப்பிட்டோம். சரிடா, பிள்ளைவாள் கிட்ட இன்னும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. வேண்டாம் பெரியம்மா. ஏண்டா? இங்க பாருங்க, நீங்க கட்டாயமா சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஐயா வந்த உடனே நான் கேட்பேன். பெரியம்மா, இளவஞ்சி, அத்தை, ஆயக்குடி வீட்டுக்கு சீம்பால் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தியா? என்னத்த அப்படி கேக்குறீங்க? உங்க முன்னாடி தானே கொடுத்து விட்டேன். கொடுத்ததுல சீம்பால் இருந்துச்சா? நீ கொடுக்கல.